வந்து கிரிக்கெட் தான் சொல்லுது. பேசிக் பேட்டிங் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. I6 லோ 6 டொக்கு அதெல்லாம் எப்படி கேட்பீங்க, எந்த பொசிஷன்ஸில் வைக்கிறோம் சொல்லுவீங்க. அது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பேட்டிங் பொசிஷன் எப்படி சொல்லி தரப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் லெக்கை 2 இப்படி வந்து இங்கே ஜிக்ஸாக்காக வச்சுக்கோங்க. வந்து சில பேர் இப்படி ஆடுவாங்க, அப்படிலாம் இப்படி வச்சுக்கோங்க. இங்கே பேட்டு எப்படி பிடிப்பீங்க சில பேருக்கு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த கை இப்படி வைப்பாங்க, இந்த பேட்டு இப்படி அடிக்கிறீங்கன்னா இங்கே இப்படி ஒன்று, இந்த கை இப்படி ஒன்று. இப்போ இப்படி அடிச்சிட்டிங்கன்னா இங்கே 2 இங்கே வந்து ஷோல்டர் வச்சுட்டு இந்த பகுதி மட்டும் நம்ம இந்த ஷோல்டர் இருக்குனால கொஞ்சம் முட்டையை பெண்ட் பண்ணிக்கணும் ஆடும்போது. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டாஸ் கொடுக்கும்போது பவர் கிடைக்கும். இப்போ பாருங்க, இப்போ ஒரு டயர் மேட்ச் ஆகிறேன். 1 2 இந்தமாதிரி பால்லாம் வரும்போது நீங்கள் வந்து அப்படி கொடுக்கணும். சில ஃபாஸ்டஸ்ட் பால் வந்தோம்னா அப்படி கொடுக்கணும். 3 பால் பிரேக் இப்போனா நீங்கள் இப்படி கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே பட்டு இன்ஜுரி வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பால் இந்தமாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதேமாதிரி 6 எப்படி அடிப்பீங்க கேட்குறீங்க. 6 நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. இது நம்ம கல்லி கிரிக்கெட்னா 6 எப்படி அடிக்கிறது கேட்குறீங்க. அது பொசிஷன் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு பால் வரும்போது நீங்கள் டப்புன்னு ஃப்ரண்ட்டு போயிடுங்க. பால் வரும்போது அந்த டைம் கரெக்ட் டைம் நீங்கள் இப்படி கிக்கு கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ கரெக்ட் டைம் பால் வந்தால் அப்படி கொடுங்க. கரெக்ட் டைம் பால் இப்போ பார்க்குறீங்கன்னா அப்படியே கண்ணு பார்க்குறதுனா அப்படியே கையை வேலை செய்யணும். இப்போ எக்ஸாம்பிள் அந்தமாரி உங்களுக்கு சொல்லணும் இப்படி கொடுக்கணும். இதெல்லாம் நான் ஒரு பேசிக்கு அடுத்த வீடியோ. இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பவுலிங் எப்படி சொல்லித்தரேன். இப்போ அங்கே எக்ஸாம்பிள் இப்போ அந்த பேட் தான் ஸ்டெம்பு வச்சுக்கோங்க. சில பேர் வந்து பவுலிங் சில பேர் வந்து ஓடி வரீங்க. எப்படின்னா ஓடி வந்து தப்புன்னு இப்படி பிடிக்கணும். அது நம்ம இது ஃபாலோ பண்ணுறதே தப்பு. இது எப்படி இப்போ ஓடி வந்து ஓடி வரீங்கன்னா ஒரு இது கொடுத்து அப்படி கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் மேட்ச் ஆடலாம். இப்போ நான் யார் கூட ஆட போகிறேன்னா